தேவனுடைய கிருபையும் தயவும் நம் யாவரோடும் கூட இருப்பதாக. இப்பொழுது நாம் தேவ செய்திக்குள்ளாய் நாம் கடந்து சொல்லுவோம். தேவ செய்திக்கு ஆதாரமாக வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 56வது சங்கீதம் 1வது வசனம். சங்கீதங்களின் புஸ்தகம் 56வது சங்கீதம் 1வது வசனம். அந்த வசனம் இப்படியாக சொல்லுகிறது: தேவனே எனக்கு இரங்கும், மனுஷன் என்னை விழுங்க பார்க்கிறான், நாள்தோறும் போர் செய்து என்னை ஒடுக்குகிறான். இந்த வசனத்தின் முதல் பகுதியை மீண்டும் ஒரு விஷயம் வாசிக்கிறேன். அந்த வார்த்தை சொல்லுகிறது: தேவனே எனக்கு இரங்கும். இன்றைக்கு தேவ சமூகத்தில் இந்த அதிகாலை வேளையிலே நாம் வந்திருக்கிற நம்மளுக்கு தேவன் கொடுக்கிற தேவ செய்தியின் தலைப்பு இரங்குகிற தேவன். தேவன் நம்மளுடைய வாழ்க்கையிலே நாம் அவரை குறித்து நாம் அறிந்திருக்கிறது என்ன? அவர் இறங்குகிற தேவனாய், ஆசீர்வதிக்கிற தேவனாய், மனதுருகுகிற தேவனாய் நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். நாம் அநேக நேரங்களில் நாம் அறிந்திருக்கிறோம். அதே போலதான் தேவன் இன்றைக்கு நம்மளுக்கு இந்த வார்த்தையை கொடுக்குகிறார். அவர் எப்படி நம்மளுக்கு வெளிப்படுகிறாராம்? இறங்குகிற தேவனாய் வெளிப்படுகிறார். இங்க சங்கீதக்காரன் சொல்லுகிறான், தேவனே எனக்கு இறங்கும். அப்ப தேவ சமூகத்திலே வந்திருக்கிற நாம் ஏதோ ஒரு காரியத்துக்காக ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு காரியங்களுக்கு தேவையா இருக்கிறது, அல்லது நாம் ஒவ்வொருவருக்கும் வித்தியாசமான ஜப குறிப்புகள் இருக்கிறது. அவைகள் எல்லாவற்றையும் நாம் தேவ சமூகத்துல வைத்துட்டு என்ன சொல்றோம்? கர்த்தாவே எனக்கு இரங்கும் என்று நாம் சொல்லுகிறோம். அப்ப அதே போலதான் இந்த வார்த்தை சொல்லுகிறது, தேவனே எனக்கு இரங்கும். அப்ப இன்றைக்கு தேவன் நம்மத்தில எப்படி வெளிப்பட போகிறார்? அவர் இறங்குகிற தேவனாய் வெளிப்பட போகிறார். அப்ப இறங்குகிற தேவனாய் வெளிப்படுகிறார் என்றால், இறங்குதல் என்றால் என்ன அர்த்தமாம்? அது வேதத்திலே நாம் பார்க்கும் பொழுது சகரியாவின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசித்தோம் என்றால், அந்த வசனம் எப்படியாக சொல்லுகிறது: நான் யூதா வம்சத்தாரை பலப்படுத்தி யோசேப்பு வம்சத்தாரை ரட்சித்து அவர்களை திரும்ப நிலைக்க பண்ணுவேன், நான் அவர்களுக்கு இறங்கினேன். அங்கு தேவன் சொல்லுகிறார், நான் அவர்களுக்கு இறங்கினேன். அடுத்ததாக வார்த்தை சொல்லுது பாருங்க, அவர்கள் என்னால் ஒரு காலமும் தள்ளிவிடப்படாதவர்களை போல் இருப்பார்கள், நான் அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர், நான் அவர்களுக்கு செவி கொடுப்பேன். அப்ப இறங்குதல் என்றால் என்ன அர்த்தமாம்? அது 2 அர்த்தத்தை கொண்டதாய் காணப்படுகிறது. ஒண்ணு, நாம் தேவனால் தள்ளிவிடப்படாத அனுபவத்திற்குள் நாம் சொல்லுவது. 2வது, இறங்குதல் என்பது அவர் நமக்கு செவி கொடுப்பது. முதலாவது, தேவனால் நாம் தள்ளப்படாத அனுபவம் நம் வாழ்க்கையில இருக்கும் என்றால் அது கர்த்தர் நம்மளுக்கு இறங்குகிறவராய் வெளிப்படுகிறார் என்பதை காட்டுகிறது. 2வது, நாம் ஏறெடுக்கிற விண்ணப்பங்கள், நாம் ஏறெடுக்கிற ஜெபங்கள், நாம் ஏறெடுக்கிற அந்த தேவ சமூகத்தில் இருக்கிற எல்லா விண்ணப்பங்களையும் தேவன் செவி கொடுக்கிறவராய் காணப்படுகிறார், அதை கேட்கிறவராய் காணப்படுகிறார். அப்ப இந்த 2ம் சேர்ந்ததுதான் இறங்குதல் என்று சொல்லி காணப்படுகிறது. அப்ப இறங்குகிற தேவன் என்றால் இந்த 2ம் அந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே காணப்படும். அப்ப தேவ சமூகத்திலே வந்திருக்கிற நாம் இன்றைக்கு தேவன் நம்மளை தள்ளாதவராய் காணப்படுகிறார். நாம நினைக்கலாம், தேவன் என்னை தள்ளிவிட்டார், என் ஜெபத்தை அவர் கேட்கவில்லை என்று நான் நினைக்கலாம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர் இறங்குகிற தேவனாய் இருக்கிறபடியினால் இன்றைக்கு உங்களுடைய விண்ணப்பங்களை அவர் தள்ளாமலும், உங்களை அவருடைய சமூகத்தில் வந்து உங்களை தள்ளாமலும், நீங்கள் ஏறெடுக்கிற எல்லா ஜெபங்களும், நீங்கள் ஏறெடுக்கிற எல்லா விண்ணப்பங்களுக்கும் அவர் செவி கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். இன்றைக்கு எந்த விண்ணப்பத்தோடு தேவ சமூகத்திலே வந்திருக்கிறீர்கள்? எந்தெந்த காரியத்தோடு தேவ சமூகத்தில் வந்திருக்கிறீர்கள்? வாழ்க்கையிலே மாற்றம் வேண்டும் என்று வந்திருக்கிறீர்களா? சரீரத்திலே மாற்றம் வேண்டும் என்று வந்திருக்கிறீர்களா? அல்லது ஊழியத்திலே, அல்லது ஊழியத்திற்கான சபைக்கான காரியத்தை கொண்டு தேவ சமூகத்திலே வந்திருக்கிறீர்களா? கர்த்தருடைய வார்த்தை இந்த அதிகாலை வேளையிலே நம்மளை நோக்கி வருகிறது. அது என்ன வார்த்தை? அவர் நம்முடைய ஜெபத்தையும் நம்மளையும் அங்கீகரித்து நம்மளை தள்ளாமல் நம்முடைய விண்ணப்பங்களையும் ஜெபத்திற்கும் அவர் செவி கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஏனென்றால் அவர் இன்றைக்கு காலையிலே நமக்கு அவர் இறங்குகிற தேவனாய் வெளிப்படுகிறார். அப்ப நாம் பார்க்கிறோம், தேவன் இறங்குகிற தேவனாய் வெளிப்படுகிறார்.
அப்ப யாருக்கெல்லாம் தேவன் இறங்குகிற தேவனாய் வெளிப்படுவார்? நமக்கு குறைந்த நேரம் இருக்கிறபடினால் குறிப்புகளை பார்த்து கொஞ்சம் விளக்கங்களை மாத்திரம் பார்த்து நாம் தேவ சமூகத்தில் இருந்து அந்த இரக்கத்தை நாம் பெற்றுக் கொள்ளுவோமாக. இங்கு வேதம் சொல்லுகிறது அவர் இறங்குகிற தேவனாய் இருக்கிறார். அப்ப யாருக்கெல்லாம் தேவன் இறங்குகிற தேவனாய் காணப்படுகிறார்? வேத வசனத்தை வாசித்தோம் என்றால் சங்கீதங்களின் புஸ்தகம் 72வது சங்கீதம் 13வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, சங்கீதங்களின் புஸ்தகம் 72வது சங்கீதம் 13வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்த வசனம் முதலாவது யாருக்கு தேவன் இறங்குகிற தேவனாய் வெளிப்படுகிறாராம்? அந்த வசனம் எப்படியாக சொல்லுகிறது? பலவீனனுக்கும் எளியவனுக்கும் அவர் இறங்கி எளியவர்களின் ஆத்துமாவை ரட்சிப்பார். பலவீனனுக்கும் எளியவனுக்கும் அவர் இறங்குகிறார். யாருக்கு தேவன் முதலாவது இறங்குகிறவராய் காணப்படுகிறார்? பலவீனனுக்கும் எளியவனுக்கும். அப்ப பலவீனன் என்றால் யார்? வேதம் அவனை குறித்து என்ன சொல்லுகிறது? மத்தேயுவின் புஸ்தகம் 26வது அதிகாரம் 41வது வசனத்தை வாசித்தோம் என்றால் பலவீனனுக்கான உண்மையான அர்த்தத்தை அந்த வசனங்களிலே நாம் பார்க்கலாம். மத்தேயுவின் புஸ்தகம் 26வது அதிகாரம் 41வது வசனம் 41வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்த வசனம் இப்படியாக சொல்லுகிறது, நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளது, மாம்சமோ பலவீனம் உள்ளது. அப்ப யாருக்கு தேவன் இறங்குகிறவராய் காணப்படுகிறார்? மாம்சிகத்திலே மாட்டிக்கொண்டவர்களுக்கு இறங்குகிறவராய் காணப்படுகிறார். மாம்சிகத்திலே மாட்டிக்கொண்டவர்களுக்கு. இங்கு இயேசுவே தம்முடைய சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார், இயேசு இங்கு அடிக்கப்பட போகிறார், காலையிலே காட்டி கொடுக்கப்பட போகிறார், அதிகாலை வேளையிலே அவரை சிறைச்சாலைக்கு கொண்டு போக போகிறார்கள், அவரை இழுத்து போக முடியாது, அவரை சிறைபிடிக்க முடியாது, ஜனங்கள் வரப்போகிறார்கள். அந்த நேரத்திலே தேவன் கெச்சமனையிலே உட்கார்ந்து ஜெபித்து வியாகுலத்தோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். அவரோடு இருந்து ஜெபிக்க வேண்டிய சீஷர்கள் அவர் அருகையிலேயே அவரோடு படுத்து தூங்கி கொண்டிருக்கிறார்கள். இங்கு தேவன் அழுது ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் இவர்களுடைய மாம்சம் இவர்களை மேற்கொண்டபடியினால் இவர்கள் தங்களுடைய எஜமானனோடு தங்களை வழிநடத்துகிறவரோடு உட்கார்ந்து ஜெபிக்காமல் இங்கு படுத்து நித்திரை செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப யாருக்கு தேவன் முதலாவது இறங்குகிறார்? பலவீனன். பலவீனன் என்றால் யார்? சரீரத்தை மேற்கொள்ள முடியாதவன், மாம்சிகத்தை மேற்கொள்ள முடியாதவன். ஆவி உற்சாகமாய் இருக்கும், ஆனால் உற்சாகமாய் இருக்கிறதை காட்டிலும் அவர்களுடைய மாம்சிகம் அந்த ஆவியை ஒடுக்குகிறதாய் காணப்படுகிறது. மாம்சிகம் என்கிற இச்சை, மாம்சிகம் என்கிற போராட்டம் என்கிற பெருமை, மாம்சிகத்தின் கிரியைகளை நம்மளால் மேற்கொள்ள முடியாவிட்டால் நாம் தேவ சமூகத்தில் எப்படி காணப்படுகிறோம்? பலவீனர்களாய் நாம் காணப்படுகிறோம். அநேகர் தேவ ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று உற்சாகப்படுகிறோம், தேவ சமூகத்திலே நான் காணப்பட வேண்டும் என்று உற்சாகமாய் நாம் வருகிறோம். ஆனா கொஞ்ச நேரத்துல என்ன ஆகிறது? நம்முடைய மாம்சிகம் நம்மளை மேற்கொண்டு நம்மளுடைய ஆவியில் இருந்த உற்சாகம் அப்படியே குறைந்து போயிடும். அதனால என்ன நடக்குது? தேவ சமூகத்துல உட்கார்ந்து இருப்போம், ஆனா நம்முடைய சிந்தனைகள் வேற எங்கேயோ காணப்படும். நாம் தேவ சமூகத்துல உட்கார்ந்து இருப்போம், ஆனால் தூக்க மயக்கத்தோடு காணப்படும். நாம் தேவ சமூகத்துல உட்கார்ந்து இருப்போம், ஆனால் அந்த மாம்சிகத்தின் எண்ணங்கள் தான் அந்த இடத்தில் ஆளுகை செய்கிறதாய் காணப்படுகிறது. அப்ப தேவன் யாருக்கு முதலாவது இறங்குகிறார்? பலவீனனுக்கு முதலாவது இறங்குகிறார். நாம் இன்றைக்கு பலவீனனாய் நாம் காணப்படுவோம் என்றால், நம்முடைய மாம்சிகத்தை நாம் மேற்கொள்ள முடியாமல், மாம்சிகத்தின் போராட்டத்தை ஜெயம் கொள்ள முடியாமல் அந்த மாம்சிகத்திலே நாம் மாட்டிக்கொண்டிருந்தால் கர்த்தர் இன்றைக்கு அவர் இறங்குகிறவராய் காணப்படுகிறார். இரண்டாவதாக அந்த வார்த்தையை சொல்கிறது, பலவீனனுக்கும் எளியவனுக்கும் அவர் இறங்குகிறார். பலவீனன் என்றால் மாம்சிகத்திலே மாட்டிக்கொண்டவர்கள், மாம்சிகத்தை மேற்கொள்ள முடியாதவர்கள். எளியவன் என்றால் யார்? வசனம் இப்படியாக சொல்லுகிறது, உபாகமத்தின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசித்தோம் என்றால் எளியவன் என்பதற்கான அர்த்தத்தை அந்த வசனம் சொல்லுகிறது. அந்த வசனம் இப்படியாக சொல்லுகிறது, தேசத்திலே எளியவர்கள் இல்லாதிருப்பதில்லை, ஆகையால் உன் தேசத்தில் சிறுமைப்பட்டவனும் எளியவனும் ஆகிய உன் சகோதரனுக்கு உன் கையை தாராளமாய் திறக்க வேண்டும் என்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன்.
இங்கு எளியவன் என்றால் யாராம்? அங்கு வசனம் சொல்லுகிறது, சிறுமைப்பட்டவனும் எளியவனும் ஆகிய. அப்ப எளியவன் என்பவன் யார்? சிறுமைப்பட்டு போனவன். சிறுமைப்பட்டு போனவன். இங்கேயும் சொல்லப்படுகிற எளியவன் என்பது, சிறுமைப்பட்டவன் என்பது ஆவிக்குரிய காரியத்தை சொல்லவில்லை, மாம்சீகத்தின் காரியத்தை தான் சொல்லுகிறது. ஆவியிலே எளிமை உள்ளவர்கள், அதை கொண்டு இங்க நாம் இணைக்க கூடாது. ஆவியில எளிமை இருக்கிறது, அது வேற சப்ஜெக்ட், அது வேற காரியத்தை சொல்லிக் கொடுக்கிறது. ஆனா இங்கு சொல்லப்படுகிற எளியவன் என்பது மாம்சீக ரீதியாய் உலகத்திலே சிறுமைப்படுத்தப்பட்டவன். அவன் அப்பத்திற்காய் அலைந்து திரிகிறவன். அவன் தன்னுடைய வாழ்க்கையை எப்படியாவது நடத்த வேண்டும் என்று அந்த தானியங்களை பொறுக்குகிறவனாய் காணப்படுகிறவன் தான் இந்த எளியவன். இந்த காரியத்தை, இந்த வார்த்தையை நாம் பார்க்கும் பொழுது அந்த வார்த்தை எப்படி வருகிறது? பலவீனனும் எளியவனுக்கும். இது முதலாவது வருகிற வார்த்தை பலவீனன், இரண்டாவது வருகிறது எளியவன். ஏன் அப்படி வேதம் நம்மளுக்கு போட்டிருக்கிறது? எளியவனும் பலவீனனும் போடாம பலவீனனும் எளியவனும் போட்டிருக்கு. ஏன்? இது இங்க மாத்திரமல்ல, இன்னொரு வேத வசனத்திலையும் பலவீனனும் எளியவனுக்கும் நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று வசனம் சொல்லுகிறது. அப்ப ஏன் பலவீனனையும் எளியவனையும் அடுத்தடுத்து இப்படி போட்டிருக்கு என்றால், மாம்சீகத்துல பலவீனமா இருந்து மாம்சீகத்தை மேற்கொள்ளாத முடியாததுனால அந்த மாம்சீகம் அவனை ஆவியை மேற்கொண்டு அவன் ஆத்துமாவை ஆளுகை செய்ய ஆரம்பிக்குது. இதனால என்ன நடக்குது? அவனால் தேவனுடைய முழுமையான ஆசீர்வாதத்தை பெற முடியாமல் அவன் தானியங்களுக்காய் அலைந்து தெரிகிறவனாய் மாறுகிறான். கர்த்தருடைய ஆசீர்வாதம் அவனுடைய வாழ்க்கையில் இல்லாதபடியினால் அவன் சிறுமைப்பட்டவனாய் காணப்படுகிறான். மாம்சீகம் அவனை மேற்கொண்டு இந்த உலகம் அவனை இழுத்து பிடிக்கிறதாய் காணப்படுகிறது. நம்முடைய சரீரத்திலே 3 இருக்கிறது. என்ன? ஆவி, ஆத்துமா, சரீரம். இது அடிக்கடி நம்ம கேள்விப்படுறதுதான். இது எப்படி நடக்கிறது அல்லது எப்படி அது ஒர்க் ஆகுறது என்று தெரியுமா? ஆவி, ஆத்துமா, சரீரம் இருக்கு, 3 இருக்கு. இதுல ஆத்துமா என்பது நியூட்ரல். ஆவி என்பது தேவன் பக்கமாய் கொண்டு போகிறதாய் காணப்படுது. சரீரம் என்பது உலகம் பக்கமாய் கொண்டு போகிறதாய் காணப்படுது. இந்த ஆவி என்பது நியூட்ரல். எது அதிகமாய் இழுக்கிறதோ அந்த பக்கம் சாய்கிறது தான் அந்த ஆத்துமா. அப்ப உலகம் நம்மளை மேற்கொள்ளும் பொழுது நம்முடைய ஆத்துமா உலகத்திலே மரணத்திலே மாட்டிக்கொள்ளுகிறதாய் காணப்படுது. ஆனா நாம் ஜெபித்து தேவ சமூகத்தில் உற்சாகமாய் காணப்பட்டு தேவ பலத்திலே ஆவியிலே நாம் நடத்தப்பட்டோம் என்றால் நம்முடைய ஆத்துமா பரலோகத்திற்கு செல்லுகிறதாய் காணப்படுகிறது. ஏன் ஆத்துமாவை பரலோகத்துக்கும் நரகத்துக்கும் எது பிரிக்கிறது அல்லது எது கொண்டு சொல்லுகிறதா? இந்த ஆவி அல்லது இந்த சரீரம் தான் அதை டிசைட் பண்ணுகிறதாய் காணப்படுது. அப்ப நாம் ஆவியிலே பலன் உள்ளவர்களாய் காணப்பட்டோம் என்றால், நம் சரீரத்தை ஒடுக்குகிறவர்களாய் காணப்பட்டோம் என்றால், இந்த பலவீனர்களும் எளியவர்களுமாய் நாம் இருக்க மாட்டோம். ஆனால் வேத வசனம் என்ன சொல்லுகிறது? நீங்க பலவீனர்களாய் இருந்தாலும் பரவாயில்லை, நீங்கள் இன்றைக்கு எளியவர்களாய் இருந்தாலும் பரவாயில்லை, கர்த்தர் இன்றைக்கு அவர் உங்களுக்கு இறங்குகிற தேவனாய் காணப்படுகிறார். அவர் உங்களை இறங்கி அவர் உங்களுக்காய் இரக்கம் பாராட்டி உங்களை ரட்சிக்கிற தேவனாய் காணப்படுகிறார். இந்த 2ம் யாருடைய வாழ்க்கையில இருந்தது என்று வேதத்துல ஒரு உதாரணத்தை பார்த்தோம் என்றால், வேத வசனம் ஒரு மனுஷியை உதாரணமாய் காட்டுகிறது. யார் அந்த மனுஷி? ரூத் என்கிற மனுஷி. நீங்க வேதத்துல ரூத்துவினுடைய வாழ்க்கையை பார்த்தீர்கள் என்றால், அவளுடைய வாழ்க்கையில பலவீனமும் இருந்திருக்கும், அவளுடைய வாழ்க்கையில எளிமை என்கிற சிறுமையிலும் அவள் போய்கொண்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். ரூத்தை குறித்து நாம் பார்த்தோம் என்றால், அவளை குறித்து எந்த வசனம் பலவீனன் என்று சொல்லுகிறது? ரூத்துவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசித்தோம் என்றால், அந்த வசனம் இப்படியாக சொல்லுகிறது, அவள் மோவாபிய ஸ்திரீ என்று அந்த வசனம் சொல்லுகிறது. ரூத்துவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அவளை ரூத்தை குறித்து சொல்லுகிறது மோவாபிய ஸ்திரீ. இந்த மோவாபிய ஸ்திரீ என்பது மாம்ச இச்சையினால் வந்தவர்கள், மாம்சீகத்தின் கிரியையினால் வந்தவர்கள் தான் இந்த மோவாபிய ஜனங்களாய் காணப்படுகிறார்கள். வேதம் மோவாபியர்களை குறித்து சொல்லுகிறது அதுதான். அப்ப மாம்சீகத்திலே அவள் மாட்டிக்கொண்டவளாய், மாம்சீகத்திலே அவள் இருந்தபடியினால் இந்த ரூத் என்பவள் பலவீனம் உள்ளவளாய் காணப்படுகிறாள். அவள் ஒரு பக்கத்திலே அவளுடைய ஆவி உற்சாகமாய் இருக்கிறது,
அவன் தன்னுடைய மாமியாரோடு போக வேண்டும். அந்த தேவனை, ஜீவனுள்ள தேவனை நானும் தேவனாய் கொள்ள வேண்டும் என்று ஆவியிலே உற்சாகம் உள்ளவராய் காணப்படுகிறாள். ஆனால் அவளுடைய மாம்சிகம் அங்கு மேற்கொள்ளுகிறது. அவளுடைய மாம்சிகம் மேற்கொண்டபடியினால், அவள் மோவாபிய ஸ்திரீயாய் காணப்படுகிறபடியினால், அவள் தன்னுடைய கணவனை இழந்தவளாய் காணப்படுகிறாள். சரீர ரீதியாய், மாம்சீக ரீதியாய் சிறுமைப்பட்டவளாய் காணப்படுகிறாள். தன் சொந்த கணவனை இழந்து, தன்னுடைய சொந்த ஜனங்களை இழந்து, தன் சொந்த தேசத்தை இழந்து, தான் அறியாததும் புரியாததுமான புதிய கூட்டத்தில் போய் அவர் சேலுகிறதை நாம் பார்க்க முடியும். அவர் பலவீனனாய் மாறுகிறதை அந்த வசனம் சுட்டி காட்டுகிறது. இரண்டாவது, அவள் எப்படி எளியவளாய் காணப்படுகிறாள்? ரூத்துவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 2வது வசனத்தையும் 7வது வசனத்தையும் வாசித்தோம் என்றால் அந்த வசனம் எப்படியாக சொல்லுகிறது? தேவன் தாம் செய்த தம்முடைய கிரியைகளை, ரூத்துவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 2வது வசனம் மற்றும் 7வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. மோவாபிய ஸ்திரீயான ரூத் என்பவள் நகோமியை பார்த்து, நான் வயல்வெளிக்கு போய் யாருடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்குமோ அவர் பிறகே கதிர்களை பொறுக்கி கொண்டு வருகிறேன் என்றால். 7வது வசனம் சொல்லுது பாருங்க, அறுக்கிறவர்களுக்கு பிறகே அரிக்கட்டுகளில் இருந்து சிந்தினதை பொறுக்கி கொள்ளுகிறேன் என்று அவள் என்னிடத்தில் கேட்டுக்கொண்டாள். இங்கு அவளுடைய மாம்சீகம் அவளை மேற்கொண்டு அவள் ஒரு மோவாபிய ஸ்திரீயாய் காணப்படுகிறபடியினால் அவளுடைய வாழ்க்கை என்னவாய் மாறுகிறது? அவளுடைய வாழ்க்கை சிறுமைக்குள்ளாய் தள்ளப்படுகிறது. அவள் தானியத்தை பொறுக்குகிறவளாய் மாறினாள். இந்த பலவீனனும் எளியவனுக்கும் ஒரு சிறந்த உதாரணம் இந்த ரூத் என்கிற ஸ்திரீ தான். அப்ப நம்மளுடைய வாழ்க்கையில நாம் கடந்த நாட்களிலே அல்லது இன்றைக்கும் நாம் மாம்சீகத்துக்கு இடம் கொடுத்து தேவனால் கொடுக்கப்படுகிற ஆசீர்வாதத்தை நாம் இழந்து காணப்படுகிறோமா? கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, ரூத்துக்கு இறங்கின தேவனாய் வெளிப்பட்டது போல இன்றைக்கு கர்த்தர் நமக்கு வெளிப்பட போகிறார். இன்றைக்கு கர்த்தர் அவர் நம்மளுக்கு இறங்குகிற தேவனாய் வெளிப்படுகிறார். இங்கு ரூத்து, அங்கு வேதம் சொல்லுகிறது, பலவீனனுக்கும் எளியவனுக்கும் இறங்கி எளியவனை தேவன் ரட்சிக்கிறாராம். அப்ப இங்கு ரூத்தை எப்படி தேவன் ரட்சிக்கிறார்? அவள் பலவீனனாய் காணப்பட்டால், எளியவனாய் பொறுக்குகிறவளாய் காணப்பட்டால், ஆனால் அவளை ரட்சித்ததனால அந்த இடத்துக்கே அதிபதியான அந்த போவாசை திருமணம் செய்யும்படியாக தேவன் அவளுக்கு கிருபை செய்கிறார். அவள் எளியவளாய் இருந்த, பலவீனனாய் இருந்த அவளை ரட்சித்து இப்பொழுது அந்த இடத்துக்கே, அந்த வயல்வெளிகளுக்கே அவளை அதிகாரியாய் மாற்றுகிறார். அப்ப கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? நீங்கள் பலவீனனாய் இருக்கலாம், நீங்கள் எளியவர்களாய் காணப்படலாம், எல்லாவற்றையும் இழந்து போய் இந்த ரூத்தை போல் பொறுக்குகிறவராய் யாராவது எனக்கு தயவு கெடு பாராட்ட மாட்டார்களா என்று யாருடைய கையையோ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், அவர்களுடைய கை உங்களுக்கு உதவி செய்யாமல் இருந்தாலும் நான் இன்றைக்கு உங்களுக்கு இறங்குகிற தேவனாய் வெளிப்படுகிறேன். நான் உங்களுடைய கரங்களை பலப்படுத்துகிறேன். நான் உங்களை ரட்சிக்கிறேன். நீங்கள் ரட்சிக்கப்பட்டு நீங்கள் இருக்கிற ஸ்தலத்திலே உங்களை அதிகாரியாய் நான் மாற்றுகிறேன். இங்கு தேவன் ரூத்தை அதிகாரியாய் மாற்றினது மாத்திரமல்ல, அதிகாரியின் மனைவியாய் மாற்றினது மாத்திரமல்ல, அவளுக்கு ஒரு நல்ல குழந்தையை கொடுக்கிறது நாம் பார்க்கிறோம். அது எதை காட்டுகிறது? சுதந்திரத்தை காட்டுகிறது. அவள் வந்த தேசம் மோவாப்பிலிருந்து வந்த தேசம். மோவாப்பிலர் இஸ்ரவேலோடு இணைந்தால் அவர்கள் அடிமையாகத்தான் இருக்கணும். மோவாப்பியர் இஸ்ரவேலோடு இணைந்தால், இஸ்ரவேல் தேசத்துக்கு வந்தால் அவர்களுக்கு எந்த உரிமையும் அதிகாரம் கொடுக்கப்படாது. ஆனா தேவன் இவளுடைய எளிமையையும் பலவீனத்தையும் பார்த்து இறங்கினபடியினால் இவள் அங்கு அதிகாரியாய் மாறுகிறாள். அவருக்கென்று ஒரு சுதந்திரத்தை தேவன் கொடுக்கிறார். அப்ப கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கு நம்மளுக்கு சொல்லுகிறது, இன்றைக்கு தேவன் நீங்கள் இருக்கிற சிறுமையையும் நீங்கள் பலவீனனாய் இருக்கிறதையும் கர்த்தர் பார்க்கிறார். அதனால் உங்களுக்கு இறங்கி உங்களை அதிகாரியாய் மாற்றி அதை சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தர் கிருபை செய்கிறார். அப்ப முதலாவது கர்த்தர் யாருக்கு இறங்குகிறார்? பலவீனனுக்கும் எளியவனுக்கும் கர்த்தர் இறங்குகிற தேவனாய் வெளிப்படுகிறார். இரண்டாவதாக யாருக்கு கர்த்தர் இறங்குகிற தேவனாய் வெளிப்படுகிறாராம்? 2 நாளாகமத்தின் புஸ்தகம்
2 நாளாகமத்தின் புஸ்தகம் 33வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்த வசனம் எப்படியாக சொல்லுகிறது? அவரை நோக்கி அவன் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கும் போது அவர் அவன் கெஞ்சுதலுக்கு இறங்கி அவன் ஜெபத்தை கேட்டு அவனை திரும்பியும் எருசலேமில் உள்ள தன்னுடைய ராஜ்யத்திற்கு வர பண்ணினார். இங்கு இரண்டாவது யாருக்கு தேவன் இறங்குகிற தேவனாய் வெளிப்படுகிறாராம், அந்த வார்த்தை சொல்லுகிறது, அவர் அவன் கெஞ்சுதலுக்கு இறங்கி. யார் தேவ சமூகத்தில் கெஞ்சுகிறார்களோ, யார் தேவனிடத்திலே கெஞ்சி தேவ சமூகத்திலே காணப்படுகிறார்களோ அவர்களுக்கு தேவன் இறங்குகிற தேவனாய் வெளிப்படுகிறார். நாம தேவ சமூகத்துல வந்துட்டு அவரோடு வழக்காடிக்கிட்டு நாம் இருக்கக்கூடாது. யோபுவின் புஸ்தகம் இப்படியாக சொல்லுகிறது, நான் நீதிமான், நான் நியாயமுள்ளவன் என்று அறிந்தும் அவரோடு வழக்காடாமல் என்னுடைய நியாயாதிபதியின் இடத்திலே நான் கெஞ்சுகிறேன் என்று சொல்லுகிறேன். அப்ப தேவ சமூகத்திலே வந்துகிற நாம் யாருக்கு தேவன் இறங்குகிறவராய் காணப்படுகிறார்? அவரிடத்தை கெஞ்சுகிறவர்களுக்கு தேவன் இறங்குகிறவராய் காணப்படுகிறார். அப்ப கெஞ்சுதல் என்பது எதை காட்டுகிறது? கெஞ்சுதல் என்றால் என்ன அர்த்தம்? சங்கீதங்களின் புஸ்தகம் 142வது சங்கீதம் 1வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. 142வது சங்கீதம் 1வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிடுகிறேன், கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கெஞ்சுகிறேன். கெஞ்சுதல் என்பது என்ன அர்த்தம்? கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிடுகிறது. இதை சத்தமிட்டு கூப்பிடுகிறது என்பது ஒரு சாதாரண வார்த்தையை போல தெரியலாம், ஆனால் இன்னொரு வசனம் அதற்கு நல்ல விளக்கத்தை கொடுக்கிறது. அந்த சத்தமிட்டு கூப்பிடுகிறதுக்கான விளக்கம் என்னவாம்? அதனுடைய உண்மையான அர்த்தத்தை ஆதியாகமத்தின் புஸ்தகம் 42வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்த வசனம் சொல்லுகிறது, இப்படியாக சொல்லுகிறது. அந்த வசனத்தை வாசிக்கிறேன். நம்முடைய சகோதரனுக்கு நாம் செய்த துரோகம் நம்மேல் சுமந்தது, அவன் நம்மை கெஞ்சி வேண்டிக் கொண்ட போது அவனுடைய மன வியாகுலத்தை நாம் கண்டும் அவனுக்கு செவி கொடாமல் போனோமே. அவ கெஞ்சுதல் என்றால் என்ன அர்த்தம்? மனதின் வியாகுலம். தேவ சமூகத்திலே வருகிற நாம் நம்மளுடைய மனதின் வியாகுலத்தை தேவனிடத்திலே பகிரும் பொழுது அந்த மனதின் வியாகுலத்தை பார்க்கிற கர்த்தர் அவன் மனதின் வியாகுலத்தை சரி செய்யும்படியாய், அதை குணப்படுத்தும்படியாய் தேவன் அவர்களுக்கு இறங்குகிறவராய் காணப்படுகிறார். தேவ சமூகத்திலே வருகிற நாம் நம்முடைய மனதின் வியாகுலத்தை கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் நம்மளுக்கு இறங்குகிற தேவனாய் வெளிப்படுகிறார். அப்படி அவர் இறங்குகிற தேவனாய் வெளிப்பட்டு நம்முடைய மன வியாகுலத்தை பார்த்தால் என்ன நடக்கிறது? யாருடைய வாழ்க்கையிலே தேவன் அவர்களுக்கு கெஞ்சுதலுக்கு இறங்கினார்? 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 33வது அதிகாரம் 13வது வசனத்தையே நாம் வாசித்தோம் என்றால் அந்த வசனம் ஒரு மனிதனை குறித்து காண்பிக்கிறது. அவன் கெஞ்சுதலை, அவன் மன வியாகுலத்துக்கு கர்த்தர் இறங்கினார். அதனால் என்ன நடந்தது என்று அந்த வசனம் சுட்டி காட்டுகிறது. அதை நாம் பார்ப்போமாக. அந்த வசனம் 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 33வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்த வசனம் இப்படியாக சொல்லுகிறது, அவன் கெஞ்சுதலுக்கு இறங்கி. யாருடைய கெஞ்சுதலுக்கு இங்கே இறங்குகிறார்? அந்த வசனத்தின் கடைசி பகுதி இப்படியாக சொல்லுகிறது, கர்த்தரே தேவன் என்று அப்பொழுது மனாசே அறிந்தான். இங்கு யாரை உதாரணமாய் வேதம் நம்மளுக்கு காட்டுகிறது? யாருடைய கெஞ்சுதலுக்கு தேவன் இறங்கினார்? மனாசே என்கிற மனிதனுடைய வாழ்க்கை, மனாசே என்கிற ராஜாவினுடைய கெஞ்சுதலுக்கு தேவன் இறங்கினார் என்று வசனம் சொல்லு. யார் இந்த மனாசே? மனாசேவை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? மனாசேவை குறித்து 2வது வசனம், அதே 2 நாளாகமும் 33வது அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து நாம் பார்த்தோம் என்றால் மனாசேவை குறித்து 5 காரியங்கள் வேதம் சொல்லுகிறது. முதலாவதாக, யார் இந்த மனாசே? அவன் ஒரு ராஜாவாய் இருக்கிறான். ஆனா எப்படிப்பட்ட ராஜாவாய் காணப்படுகிறானாம்? 2வது வசனம் இப்படி சொல்லுகிறது, ஜாதிகளுடைய அருவருப்புகளின் படியே. அந்த வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க. இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக துரத்தின ஜாதிகளின் அருவருப்புகளுக்கு படியே. இந்த தேவ ஜனங்களினால், தேவனால் துரத்தப்பட்ட
அந்நியர்களுடைய குணாதிசயம் இவனுடையத்திலே காணப்படுகிறது. அவர்கள் பின்பற்றின, அவர்கள் பயன்படுத்தின அல்லது அவர்களுடைய நடத்தை இந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறது. இவன் தேவ ஜனமாய் இருக்கிறான், இவன் தேவ ஜனத்திலேயே ராஜாவாய் காணப்படுகிறான். ஆனால் இவனுடைய குணாதிசயம் எப்படி இருக்கு? இவர்களால் துரத்தப்பட்ட அந்த புறஜாதியார்களிடத்திலே அவர்களுடைய குணாதிசயம் இந்த மனாசேயின் வாழ்க்கையிலே காணப்படுகிறது. இரண்டாவது, இந்த மனாசேவை குறித்து வசனம் என்ன சொல்லுகிறது? அந்த இரண்டாவது வசனம் சொல்லுகிறது, அவன் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். இவன் அந்த புறஜாதியாரனுடைய குணாதிசயத்தோடு நிறுத்தி விடாமல் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாங்கானதை செய்தவனாய் காணப்பட்டவன் தான் இந்த மனாசே. மூன்றாவதாக வேதம் சொல்லுகிறது இந்த மனாசேவை குறித்து, வசனம் இப்படியா சொல்லுகிறது. மூன்றாவது வசனம் நான் பார்க்கும் பொழுது, அவன் விக்கிரகங்களை சேவிக்கிறவனாய் காணப்படுகிறான். மூன்றாவது வசனம் இப்படியா சொல்லுகிறது, விக்கிரக தோப்புகளை உண்டாக்கி வானத்தின் சேனைகளை எல்லாம் பணிந்து கொண்டு அவைகளை சேவித்து. கர்த்தர் தான் ராஜ்யபாரத்தை கொடுத்திருக்கிறார், கர்த்தர் தான் அந்த ஜனங்களை நடத்துகிறார், கர்த்தர் தான் ஜனங்களை நடத்தத்தக்கதான ஞானத்தை கொடுக்கிறார். ஆனா இவன் யாரை சேவிக்கிறவனாய் காணப்படுகிறான்? விக்கிரகங்களையும் வானத்தின் சேனைகளையும் சேவிக்கிறவனாய் காணப்படுகிறான். வானத்தின் சேனை என்று சொன்னோம் என்றால் அது சூரிய நமஸ்காரம், அந்த நிலவை பின்பற்றுகிறது, நட்சத்திரங்கள் பார்க்கிறோம் அல்லவா, அந்த அஸ்ட்ராலஜிஸ்ட் சொல்லுவாங்களே அவர்களை குறித்து தான் சொல்லுகிறது. அவர்களுடைய குறிபார்க்கிறவர்களை இந்த வான சாஸ்திரிகளை பின்பற்றுகிறவனாய் காணப்படுகிறான், விக்கிரகங்களை பின்பற்றுகிறவனாய் காணப்படுகிறான். நான்காவதாக இவனுடைய வாழ்க்கை எப்படி காணப்படுதாம்? இவனை குறித்து வசனம் என்ன சொல்லுகிறது? அவன் 9வது வசனம் இப்படியா சொல்லுகிறது, மனாசே அவர்களை வழி தப்பி போக பண்ணினான். யாரை? அவனோடு இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களை, அவனுக்கு கொடுக்கப்பட்ட கடமையை, அவனுக்கு கொடுக்கப்பட்ட அவன் கையிலே வழிநடத்தப்படும்படியாய் கொடுக்கப்பட்ட ஜனங்களை வழி போக்க பண்ணினவன் தான் இந்த மனாசே. அவனை தேவன் பக்கமாய் நடத்த வேண்டிய இந்த மனாசே அவன் விக்கிரகங்களை பின்பற்றுகிறது மாத்திரமல்ல, அவனோடு இருக்கிற ஜனங்களையும் விக்கிரகங்களை பின்பற்றும்படியாய் சொல்லுகிறான். எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த மனாசேயின் கொடிய வாழ்க்கை, அந்த மீறுதலான வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையை காணப்படுதாம்? வசனம் இப்படியா சொல்லுகிறது. 10வது வசனம் சொல்லுது பாருங்க, கர்த்தர் மனாசேயோடும் அவனுடைய ஜனத்தோடும் பேசின போதிலும் அவர்கள் கவனிக்காதே போனார்கள். இந்த மனாசேயினுடைய வாழ்க்கை எவ்வளோ கொடிய வாழ்க்கையா இருக்கு பாருங்க. தேவனுடைய வார்த்தை, தீர்க்க தரிசன வார்த்தை, தேவனுடைய வழிநடத்துதல், தேவனே இறங்கி வந்து அவனை வழிநடத்த வருகிறார், ஆலோசனை கொடுக்கிறார். ஆனாலும் அவன் அதை ஏற்காதவனாய், சர்வ வல்லவருடைய ஆலோசனையை புறக்கணிக்கிறவனாய் காணப்படுகிறவன் தான் இந்த மனாசே. வார்த்தை சொல்லுது பாருங்க, கவனிக்காதே போனார். கவனிக்காதே போனார்னா என்ன தெரியுமா? நம்ம அநேக தரம் கேள்விப்பட்டிருப்போம். நம்ம ஒருத்தரோடு சண்டை போட்டு இருக்காங்க அல்லது பிடிக்காம இருக்குன்னா நேருக்கு நேரம் அப்படியே அவர்கள் கிராஸ் பண்ணுவாங்க. கிராஸ் பண்ண உடனே அவர்கள் இந்த எதிராய் வருகிறவர்கள் ஒரு பக்கம் அவர்கள் முகத்தை திருப்புகிறதும், இன்னொரு பக்கம் இந்த சைட்ல இருந்து வருகிறவர்கள் இன்னொரு பக்கம் முகத்தை திருப்பி கொண்டு நான் அவர்களை பார்க்கவே இல்லை என்று சொல்லி அப்படியே நடந்து போய்விடுவார். இதுதான் கவனிக்காமல். தேவ வார்த்தை அவனுக்கு வெளிப்படுது, தேவனுடைய தீர்க்க தரிசன வார்த்தை சொல்லப்படுது. ஆனாலும் அதை உணராதவனாய், உணரக்கூட இல்லை, அதை விடுங்க, அதை கேட்க கூடாதவனாய், அதை அவன் அங்கீகரிக்காதவனாய், கவனிக்காதவனை போல காணப்படுகிறான். இவ்வளோ கொடியவனும் இவ்வளோ தேவனுக்கு விரோதமாய் இருந்த மனாசேவுக்கு தான், அவனுடைய கெஞ்சுதலுக்குத்தான் கர்த்தர் இறங்குகிறார். அவன் இப்படி தேவனுக்கு விரோதமான காரியம் செய்ததனால, கர்த்தரை அவன் இக்னோர் பண்ணினதனால அவன் வாழ்க்கையில் அதனால் வந்த விளைவு என்ன தெரியுமா? வசனம் சொல்லுகிறது, 11வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் அவனை அசிரியர் ராஜாவின் சேனாதிபதிகளின் கையிலே ஒப்பு கொடுத்தார். 11வது வசனம் இப்படி சொல்லுகிறது, அசிரியர் ராஜாவின் சேனாதிபதிகளை அவர்கள் மேல் வர பண்ணினார்.
கர்த்தர் பட்சமா இருக்க வேண்டிய இப்போ மனாசே இப்பொழுது அசீரியர் ராஜாவின் சேனாதிபதிகளின் கையிலே மாட்டிக்கொள்ளும்படி கர்த்தர் ஒப்பு கொடுத்தார். சத்ருவின் கைக்கு தேவன் அவனை ஒப்பு கொடுத்து விட்டார். இரண்டாவது அவனுடைய வாழ்க்கையின் விளைவு என்ன தெரியுமா? வசனம் சொல்லுகிறது, 11வது வசனம் எப்படியா சொல்லுகிறது, அவர்கள் மனாசேயை முட்செடிகளிலே பிடித்து, அவன் முட்செடிகளினால் பிடிபட்டவனாய் காணப்படுகிறான். மூன்றாவதாக அவன் வாழ்க்கையில் வந்த விளைவு என்ன தெரியுமா? வசனம் இப்படியாக சொல்லுகிறது, அவனுடைய கைகளிலே வெண்கல சங்கிலியால் அவனை கட்டி பாபிலோனுக்கு கொண்டு போனார்கள். அவனுடைய ராஜ்யத்தையும் அவனுடைய தேசத்தையும் விட்டுட்டு அவன் இப்பொழுது பாபிலோன் என்கிற அந்நிய தேசத்திலே காணப்படுகிறான். இப்ப தேவனுடைய வார்த்தை அவனுக்கு வருகிறது. உடனே அவன் என்ன செய்கிறான்? அவன் தேவனை நோக்கி கெஞ்ச ஆரம்பிக்கிறான். வசனம் இப்படியா சொல்லுகிறது, அவனுடைய நெருக்கப்படுகையிலே 12வது வசனம் எப்படியா சொல்லுகிறது, நெருக்கப்படுகையிலே தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கெஞ்சி தன் பிதாக்களின் தேவனுக்கு முன்பாக மிகவும் தன்னை தாழ்த்தினான். அதனால என்ன நடக்கிறது? அவன் தேவனுக்கு முன்பாய் கெஞ்சின உடனே தேவன் அவனுக்கு இரக்கம் பாராட்டுகிறார். அதைத்தான் நாம் வாசித்தோம் 13வது வசனத்திலே, அவன் கெஞ்சுதலுக்கு இறங்கி. இப்ப கர்த்தர் அவனுக்கு இரக்கம் பாராட்டிட்டார், அவனுக்கு இறங்குகிற தேவனாய் வெளிப்பட்டுட்டார். உடனே என்ன நடக்கிறது? அவனுடைய வாழ்க்கையில 3 மாற்றங்கள் வருகிறது. 13வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்த வசனம் சொல்லுகிறது, தேவன் அவர் கெஞ்சுதலுக்கு இறங்கி அவன் ஜெபத்தை கேட்டார். முதலாவது தேவன் அவனுக்கு இறங்குறபடியினால் அவனுடைய ஜெபத்தை தேவன் கேட்டார். இதற்குத்தான் நாம் ஏற்கனவே இரக்கத்திற்கான விளக்கத்தை பார்த்தோம். இரக்கம் என்றால் என்ன? தேவன் செவி கொடுத்து கேட்கிறார் என்று அர்த்தம் என்று நாம் பார்த்தோம். அப்ப தேவன் மனாசேவுக்கு இறங்கினபடியினால் அவனுக்கு தேவன் அவனுடைய ஜெபத்தை கேட்டார். இரண்டாவது என்ன நடக்கிறது? அவனுடைய ஜெபத்தை கேட்டது மாத்திரமல்ல, அவனை திரும்ப எருசலேமில் உள்ள தன்னுடைய ராஜ்யத்திற்கு வர பண்ணினார். மூன்றாவதாக என்ன நடக்கிறது? கர்த்தரே தேவன் என்று அப்பொழுது மனாசே அறிந்து கொண்டான். அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தர் யார் என்பதை அவன் ருசி பார்க்க தேவன் கிருபை பாராட்டினார், இரக்கம் பாராட்டினார். அப்ப கர்த்தரிடத்திலே கெஞ்சுகிறவர்களுக்கு தேவன் இறங்குகிறவராய் காணப்படுகிறார். இப்ப யோசித்து பாருங்க, மனாசே எவ்வளோ தாறுமாறான வாழ்க்கை வாழ்ந்து மீறுதலாய் வாழ்ந்த மனிதனுக்கே தேவன் இவ்வளவு பெரிய கிருபையை அந்த இரக்கத்தின் மூலமாய் கொடுக்கிறார் என்றால், நீங்க ஏறெடுக்கிற விண்ணப்பங்களுக்கும் நீங்க தேவ சமூகத்திலே கொட்டுகிற மன குமுறல்களுக்கும் மன கிளேசத்துக்கும் உங்களுடைய கெஞ்சுதலுக்கும் தேவன் இறங்காமல் இருப்பாரோ? அப்ப இன்றைக்கு இந்த அதிகாலை வேளையிலே தேவ சமூகத்திலே நீங்கள் வியாகுலத்தோடும் மன கசப்போடும் மனதின் குமுறலோடு நீங்கள் வந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், அந்த மன வியாகுலத்தை நான் அறிந்திருக்கிறேன். அதை நான் அறிந்திருக்கிறபடியினால் இன்றைக்கு மனாசே திரும்ப அவன் ஜெபத்தை கேட்டு அவன் ராஜ்ய பாரத்திற்கு அவனை கொண்டு வந்து நான் யார் என்று அவனுக்கு அறிவித்தது போல, நீங்கள் நான் யார் என்பதை அறிந்து கொள்ளத்தக்கதாய் நீங்கள் எந்த இடத்திலே விழுந்தீர்களோ அதே இடத்திலே உங்களை நான் உயர்த்துகிறேன். நீங்கள் இழந்து போன ராஜ்ய பாரத்தை தேவன் உங்களுக்கு கொடுக்கிறார். அப்ப முதலாவது யாருக்கு கர்த்தர் இறங்குகிறவர் தேவனாய் இருக்கிறார்? பலவீனனுக்கும் எளியவனுக்கும். இரண்டாவது கர்த்தர் யாருக்கு இறங்குகிற தேவனாய் வெளிப்படுகிறார்? அந்த வசனம் சொல்லுகிறது, கெஞ்சுகிறவனுக்கும். மூன்றாவதாக யாருக்கு இறங்குகிற தேவனாய் வெளிப்படுகிறாராம்? வசனம் துரிதமாய் நாம் பார்த்து ஜெபிப்போம். பிலிப்பியரின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 27வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்த வசனம் எப்படியாக சொல்லுகிறது? பிலிப்பியரின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 27வது வசனம். அந்த வசனம் எப்படியாக சொல்லுகிறது? அவன் வியாதிப்பட்டு மரணத்திற்கு சமீபமாய் இருந்தது மெய்தான், ஆகிலும் தேவன் அவனுக்கு இறங்கினார். மூன்றாவது கர்த்தர் யாருக்கு இறங்குகிறார்? வியாதிப்பட்டவர்களுக்கு தேவன் இறங்குகிறார்.
முதலாவது ஆவியிலே பலனில்லாதவர்களாய் மாம்சீகம் மேற்கொள்ளப்பட்டவர்களுக்கு தேவன் இறங்குகிறார். இரண்டாவது, கர்த்தருக்கு முன்பாய் கர்த்தரை விட்டு அறியாமல் அவரை விட்டு விலகி போய் மீண்டும் அவரை அறிந்து அவர் பக்கமாய் கெஞ்சுகிறவர்களுக்கு தேவன் இறங்குகிறார். மூன்றாவதாக, வியாதிப்பட்டவர்களுக்கு தேவன் இறங்குகிறார். இங்கு அவனுக்கு வந்த வியாதி எப்படிப்பட்ட வியாதி? சாதாரண வியாதி இல்ல. அந்த வியாதியை குறித்து அந்த வசனமே விளக்குகிறது. மரணத்திற்கு சமீபமாய் இருந்தது மெய்தான். அந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே வந்த வியாதி அவனை மரணத்தின் பாதையிலே கொண்டு போனது. அவனை மரணத்திற்குள்ளாய் கொண்டு போகும்படியாகத்தான் அவனுடைய வாழ்க்கையில வந்தது. அவனுக்கு சும்மா காய்ச்சல் வரல, தலைவலி வரல. மரணத்துக்கு ஏதுவான வியாதியில் இருக்கிற மனிதனுக்கு தேவன் இன்றைக்கு இறங்கினார். அப்ப தேவ சமூகத்துல வந்திருக்கிற நாம் இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில எந்த வியாதி காணப்படுது? ஆவிக்குரிய சரீரத்திலே நாம் வியாதிப்பட்டு காணப்படுகிறோமா? அல்லது அந்த பூமியின் சரீரமாகிய மாம்சீகத்திலே நாம் வியாதிப்பட்டு நான் மரணத்தின் பாதையிலே போய் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களா? கர்த்தருடைய வார்த்தை உங்களை நோக்கி சொல்லுகிறது, நான் உங்களுக்கு இறங்குகிற தேவனாய் வெளிப்படுகிறேன். உங்களை மரண வியாதி பிடித்திருக்கிறது, அது உண்மைதான். ஆனாலும் நான் உங்களுக்கு இறங்குகிய தேவனாய் வெளிப்படுகிறபடினால் உங்கள் வியாதியை நான் சுகமாக்குகிறேன். இங்கு தேவன் இந்த மனிதனுக்கு அவனுக்கு இறங்குகிற தேவனாய் அவன் வியாதியிலே வெளிப்பட்டபடினால் என்ன நடக்கிறது? வசனம் இப்படியாக சொல்லுகிறது. தேவன் அவனுக்கு இறங்கின உடனே 27வது வசனம் சொல்லுகிறது, தேவன் அவனுக்கு இறங்கினார். அவனுக்கு இறங்கினதும் அல்லாமல் துக்கத்தின் மேல் துக்கம் எனக்கு உண்டாகாதபடிக்கு எனக்கும் இறங்கினார். இந்த வியாதிப்பட்டவர்களுக்கு இறங்கின உடனே என்ன நடக்கு தெரியுமா? கர்த்தர் அவர்களுடைய துக்கத்தை மாத்துறதில்ல, அவர்களை சுற்றி இருக்கிறவர்களின் துக்கத்தையும் மாற்றுகிறார். ஏன் அப்படி சொல்லுகிறார்? ஏன் வசனம் அப்படி சொல்லுகிறது? ஒருவர் வியாதிப்பட்டுட்டா அவர்களால எதையுமே செய்ய முடியாது. அவர்களோடு இருக்கிறவர்கள் தான் அவர்களுக்கு உதவி செய்யும். அப்ப இந்த வியாதிப்பட்ட மனிதனோடு சேர்ந்து அவன் கூட இருக்கிறவர்களும் வியாதிப்பட்டவர்களை போல துக்கத்தோடு காணப்படுகிறார். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, உங்களுடைய துக்கத்தை மாத்திரம் மாத்துகிறது அல்ல, உங்களோடு கூட இருந்து உங்களோடு உங்களோடு அந்த வியாதியின் நிமித்தமாய் பட்ட துக்கத்தினால் இருக்கிற ஜனங்களையும் தேவன் அவர்களுடைய துக்கத்தை மாற்றுகிறார். இரண்டாவது வசனம் சொல்லுகிறது, இறங்குற தேவனாய் வெளிப்பட்டபடினால் இரண்டாவது அங்க என்ன நடக்கிறது? வசனம் இப்படியாக சொல்லுகிறது, 28வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, அவனை அதி சீக்கிரமாய் அனுப்பினேன். 25வது வசனத்துல இருந்து நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த மனிதன் பிரயாணப்பட வேணும், அவன் ஊழியத்திற்காய் போகணும், பவுலனுடைய கடிதத்தை எடுத்துட்டு போகணும். ஆனா அவன் வாழ்க்கையில வியாதி வந்ததுனாலே அவன் கடிதத்தை எடுத்து போக முடியலை, அவன் பிரயாணப்பட முடியவில்லை, ஊழியத்தை நிறைவேற்ற முடியல. ஆனா கர்த்தர் இறங்கின உடனே என்ன நடக்குது? அவன் துரிதமாய் அனுப்பப்பட்டான். அப்ப கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கடந்த நாட்களிலே நீங்கள் வியாதிப்பட்டு முடங்கி உங்களால் எதுவும் செய்ய முடியாமல் நீங்கள் அடைபட்டு காணப்படலாம். ஆனால் கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு இறங்குகிற தேவனாய் வெளிப்படுகிறபடினால் நீங்கள் துரிதமாய் ஓட போகிறீர்கள். உங்களுடைய ஓட்டம் இந்நாள் முதற்கொண்டு அது துரிதமாய் ஓட போகிறது. அது துரிதமாய் ஓடுகிற ஓட்டமாய் காணப்படுகிறது. அது வசனம் சொல்லுவாங்க, அதி சீக்கிரமாய் அனுப்பினேன். கர்த்தருடைய வார்த்தை இதுதான் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது, உங்களை தேவன் அதி சீக்கிரமாய் அனுப்புகிறார். மூன்றாவது, வியாதிப்பட்டவனுக்கு இறங்கின உடனே என்ன நடக்கிறது? வசனம் இப்படியா சொல்கிறது, அதே அதிகாரம் 29வது வசனம், மிகுந்த சந்தோஷத்துடனே அவனை ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? அங்கு இருந்த துக்கத்துக்கு மேல் இருந்த துக்கம் மாறி அந்த இடத்திலிருந்து சந்தோஷத்தை கொடுத்து அந்த சந்தோஷத்தோடு அனுப்பப்படுகிறான். அவன் போய் சேர்கிற இடமும் மிகுந்த சந்தோஷமாய் மாறுகிறது. உங்களுடைய வியாதியின் நிமித்தமாய், உங்கள் வாழ்க்கையில் வந்த வியாதியின் நிமித்தமாய் உங்கள் குடும்பமும் உங்கள் உறவினர்களும் உங்களோடு இருக்கிறவர்கள் துக்கத்தில் இருக்கிறார்களா? அவர்களுடைய துக்கம் இன்றைக்கு மாற்றப்படுகிறது, அவர்களுக்கு மிகுந்த சந்தோஷம் வருகிறது.
அவர்கள் உங்களுக்கு மாத்திரம் சந்தோஷத்தை கொடுக்கிறவர் அல்ல, உங்களோடு கூட இருந்து உங்களோடு பாடுபடுகிறவர்களுக்கும் மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கிறார். அப்ப யோசித்து பாருங்க, இன்றைக்கு நீங்க இந்த 3ல எந்த நிலைமையில இருக்கிறீங்க? நீங்க பலவீனரும் எளியவனுமாய் காணப்படுகிறீர்களா? அல்லது கெஞ்ச வேண்டிய சூழ்நிலையிலே கடந்த நாட்கள் அறிந்தும் அறியாமலும் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்து நீங்கள் கெஞ்ச வேண்டிய நிலைமையிலே காணப்படுகிறீர்களா? அல்லது வியாதியின் கட்டிலே காணப்படுகிறீர்களா? மரணத்தின் வியாதியின் கட்டிலே காணப்படுகிறீர்களா? கர்த்தர் இன்றைக்கு இறங்குகிறார், இந்த 3லிருந்து விடுதலையை கொடுக்கிறார். முதலாவது உங்களை ரட்சிக்கிறார், 2வது உங்கள் ஜெபத்தை கேட்கிறார், 3வது உங்களை ராஜ்ய பாத்திரத்துக்கு கொண்டு வருகிறார், 4வது உங்களுக்கு துக்கத்தை மாற்றுகிறார், 5வது உங்களோடு இருக்கிறவர்களுக்கு மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அது ஒரு சாட்சியாய் மாறினது. இந்த மனிதனுடைய வாழ்க்கை அந்த சபையாருக்கு ஒரு சாட்சியாய் மாறினது. அவன் போன இடங்கள்லாம் இப்படி மரணத்துக்கு வியாகிதியா இருந்த மனுஷன் இவ்வளவு சீக்கிரமாய் வந்திருக்கிறான்ப்பா, கர்த்தர் பெரியவர் என்கிற சாட்சி அங்கு சொல்லப்பட்டது. அப்ப தேவன் உங்களை சாட்சியாய் மாற்றுகிறார். இப்பொழுது நாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, எனக்கு நீங்க இறங்குங்க என்று கேளுங்க. உங்கள் நிலைமை எதுவோ அதை தேவ சமூகத்தில் ஒப்புக்கொடுங்க. நீங்க பலவீனனா இருந்தா தேவ சமூகத்தில் ஒப்புக்கொடுங்க. மாம்சீக பலவீனனா இருந்தா தேவ சமூகத்தில் ஒப்புக்கொடுங்க. எளியவர்களா இருந்தா தேவ சமூகத்தில் ஒப்புக்கொடுங்க. அல்லது கர்த்தரை விட்டு மனாசையை போல தூரமாய் போய் இருந்தால் தேவ சமூகத்தில் ஒப்புக்கொடுங்க. அல்லது வியாதியிலே மாட்டிக்கொண்டிருந்தால் தேவ சமூகத்தில் ஒப்புக்கொடுங்க. கர்த்தர் இன்றைக்கு இறங்குகிற தேவனாய் வெளிப்படுகிறார். நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இதனாலும் தேவனுடைய கிருபையும் தயவும் எங்களோடு கூடதுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இன்றைக்கு நீர் எங்களுக்கு இறங்குகிற தேவனாய் வெளிப்படுகிறீர், அதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் இறங்குகிற தேவனாய் வெளிப்பட்டீர், அதற்காய் ஸ்தோத்திரம். எங்களை தள்ளாமல் எங்களுடைய ஜெபத்திற்கு நீ செவி கொடுக்கிறீரே, அதற்காய் கோடான கோடி நன்றி கர்த்தாவே. ஆண்டவரே, இன்றைக்கு யாரெல்லாம் பலவீனர்களும் எளியவர்களாய் இருந்தார்களோ அவர்களை நீர் பலப்படுத்தி ஆவியிலே நடக்கிறவர்களாய் ரட்சிக்கப்ப ஆண்டவரே அவர்களை நீர் ரட்சித்து ஒரு ரூத்துவை போல் நீர் ஆசீர்வதித்ததற்காய் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவரே, யாரெல்லாம் மனாசேயை போல உம்மை போட்டு விலகி போய் ஆண்டவரே அசிரியர்கள் இடத்திலும் பாபிலோன் இடத்திலும் மாட்டிக்கொண்ட நிலைமையிலே காணப்படுகிறார்களோ, கைவிலங்கு பூட்டப்பட்ட நிலைமையிலே காணப்படுகிறார்களோ, அவர்களுடைய ஜெபத்தை இப்பொழுது நீர் கேட்பீராக. கை விலங்குகள் தெரிப்புண்டு போவதாக. இப்பொழுதே அவர்கள் கெஞ்சுதலுக்கு நீர் இறங்கி ஜெபத்தை கேட்டு இவர்கள் ராஜ்ய பாரத்தை நீர் திரும்ப கொடுப்பீராக. குறிப்பாய் நீர் யார் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளட்டும் கர்த்தாவே. கடைசியா நீர் சொன்ன வார்த்தையின்படி வியாதிகள் இன்றைக்கு சுகமானதுக்காய் ஸ்தோத்திரம். அவர்கள் துக்கம் இன்றைக்கு மாறினதுக்காய் ஸ்தோத்திரம். இன்றைக்கே அவர்கள் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடக்க தேவன் கிருபை செய்வீராக. மிகுந்த துக்கத்திலே இருந்தவர்களை மிகுந்த சந்தோஷம் உள்ளவர்களாய் நீர் மாற்றினதுக்காய் நன்றி செலுத்துகிறோம். வியாதிகள் இப்பொழுதே நிர்மூலமாக்கப்பட்டு அது சாட்சியாய் நீர் மாற்றி கொடுப்பீராக. குறிப்பாய் ஆண்டவரே, முடங்கி கிடக்கிற உடைய பிள்ளைகளை அதி சீக்கிரமாய் நீர் அனுப்புவீராக. உமக்காய் ஓடுகிறவர்களாய் நீர் மாற்றுவீராக. அப்படி நீ செய்யறக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லா துதி கண்ணா மகிமைக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.